காட்சியை இதயத்தில் ஏற்று இறை குலவே வருக, இறை குலவே வருக. இறைவனை காட்சியை இதயத்தில் ஏற்று இறை குலவே வருக, இறை குலவே வருக. இதயத்தில் திளைத்து திரளத்தில் உழைக்க இடத்திலவே அன்பினில் நிலைப்பதும் மரப்பணி புரிவதும் அன்பனம் சிறப்பாகும். அடுத்தவர் மனதிலும் மனிதற்கு உயிரிலும் அக்கறை பொறுப்பாகும். இதனையே உணர்த்திடும் இறை வழியில் இதயத்தை பங்கேற்று பலியாகும். இனி நம் வாழ்வார் திருப்பலியாகும். இதயத்தில் திளைத்து திரளத்தில் உழைக்க இழந்திடவே எழுக, இழந்திடவே எழுக. இறைவனின் காட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலவே வருக, இறை குலவே வருக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரத்தின் திங்கட்கிழமை காலை திருப்பலியை நிறைவேற்ற அரிமளம் கணவன் புனித சூசையப்பருடைய அருள் தலத்தின் திருப்பீடத்தை நாம் அண்டி வந்திருக்கிறோம். இன்று தாய் திருச்சபை வேத சாட்சியாக மரித்த திருத்தொண்டர் புனித லாரன்ஸின் திருநாளை கொண்டாடுகிறது. இவர் திருத்தொண்டராக இருந்ததனால் ரோமை நகரிலே ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள் போன்றோரை பராமரிக்கிற பணியை இவர் ஆற்றி வந்தார். இவருடைய பணியின் நிமித்தம் பலரும் இயேசுவில் விசுவாசம் கொண்டனர். இந்த 3வது நூற்றாண்டிலே வேதகலாவனை நடந்து கொண்டிருந்த நேரமாதனால் இவருடைய விசுவாச வாழ்வும் இவருடைய ஏழைகள் எளியவர்களுக்கு செய்த பணியும் இவரை கிறிஸ்தவ விரோதிகளின் எதிராளியாக மாற்றியது. இவர் நெருப்பிலும் நிலக்கரியிலும் எரிகின்ற சுவாலையில் இவர் சுடப்பட்டு இறந்தார். கொடிய வேதனைப்பட்டு இறந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் ஏழைகளுக்கு நம்மால் எப்படி தாராளமாக மனமோந்து பணியாற்ற முடியும் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறார். இவருடைய பணியையும் இவருடைய வேத சாட்சி மரணத்தினுடைய எடுத்துக்காட்டையும் பின்பற்றி பல்வேறு கிறிஸ்தவ பணி மையங்கள் உருவாகின. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய இறைவார்த்தை முதல் வாசகம் நாம் எப்படி தாராளமாக இருப்பது என்பதை பற்றியும், ஜெனராசிட்டி என்றால் என்ன என்றும், இன்றைய நற்செய்தி ஒருவர் தன்னையே மற்றவர்களுக்காக கையளிப்பது என்றால் என்ன, சாக்ரிஃபைஸ் என்றால் என்ன. Generosity and sacrifice are the themes of today's liturgy of the world. இந்த இரண்டினுடைய உண்மைகளை நாம் உணர்கின்ற போது கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையம் நமக்கு தெளிவாகிறது. ஜெனராசிட்டி என்று சொன்னால்
நம்மிடம் இருப்பதிலிருந்து கொடுப்பதல்ல, உள்ளதிலிருந்து சற்று எடுத்து கொடுப்பதல்ல. கொடுக்கிற போது என் தேவைகள், என்னுடைய தேவைகள், என்னுடைய விருப்பங்களை எல்லாம் விட உதவியில் இருக்கிறவருடைய தேவையும் விருப்பமும் மேலானது என கருதுகிற போது அளந்து பார்க்காமல் ஒரு சில வேளைகளில் தனக்கு கூட இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று கொடுக்கின்ற மனநிலை தான் ஜெனராசிட்டி என்பது. அதுதான் கிறிஸ்தவ கையளித்தல் அல்லது கிறிஸ்தவ பகிர்வு என்று புனித பவுலடியார் சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலே கையளிப்பு என்பதனுடைய அர்த்தத்தை இயேசு எப்படி விளக்கப் போகிறார் என்பதை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். ஒரு விதைக்குள் வீரியம் இருக்கலாம், ஒரு விதைக்குள் எல்லா சக்தியும் இருக்கலாம். ஆனால் அந்த விதை எப்பொழுது மண்ணுக்குள் போய் மடிந்து அழிந்து மக்கி போகிற போதுதான் அதிலிருந்து புதிய செடி தோன்றி அது விதைக்கிறவர்களுக்கு விதையும் களஞ்சியத்தில் தானியமாக வரும். ஆக நாம் அழிய நம்மை அர்ப்பணிக்கிற போது பாருங்கள், ஒரு சிலர் இரவு பகலாக படிப்பார்கள், கவலைப்படாமல் தூக்கத்தை பார்க்காமல் உழைப்பார்கள். அவர்கள் தேர்விலே பெரிய வெற்றி அடைவார்கள். அந்த கோதுமை மணியை போல அவர்கள் மடிவார்கள். உடல் கஷ்டம், தூக்க கஷ்டம், உடல் சுகம் எதையும் பார்க்காமல் கர்மமே கண்ணாய் இருப்பார்கள். அவர்கள் வெற்றி அடைவார்கள். இயேசு ஆண்டவர் தன்னையே இழந்துதான் சிலுவையிலே உயிர்ப்பிலே நமக்கு புது வாழ்வை கொண்டு வந்தார். அதை உணர்த்தும் விதமாக ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ பணியிலும், குடும்ப பணியோ தனிப்பணியோ படிக்கின்ற வேலையோ எதுவாக இருந்தாலும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவது போல நாம் நம்மையே அர்ப்பணிக்கிற, நம்மையே கையளிக்கிற மனநிலை வரும்போது அதை ஆங்கிலத்திலே கமிட்மெண்ட் என்பார்கள். ஒன்றை எடுத்து விட்டோம், செய்தே ஆக வேண்டும். செய் அல்லது செத்து மடி என்று சொல்வது போல நமக்குள் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டால் நமக்குள் புது வாழ்வும், புது தெம்பும், புதிய ஆற்றலும், புதிய சக்தியும், நம்மால் முடியாதது ஒரு சில வேளைகளில் நானா இவ்வளவு மதிப்பெண் எடுத்தேன் என்று ஆச்சரியப்படுகிற அளவில் நம்மால் சாதிக்க முடியும். இதை ஆன்மீகப்படுத்த நாம் யோசிப்போம். ஆண்டவருடைய பணிக்கும், ஆண்டவருடைய வேலைகளுக்கும், நற்செய்தி பணிக்கும், நம்முடைய ஆலயம் கட்டுகின்ற பணிக்கும் நாம் கொடுக்கிற போது என்னிடம் இல்லை என்ற ஒரே நிலையில் நின்று விடுகிறோமா? அல்லது கடவுள் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று கடவுளை குற்றம் சொல்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது கடவுள் கொடுத்தது இல்லாமல் என்னிடம் என்ன இருக்கிறது, என்னிடம் இருக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்தது தானே, கடவுளுக்கு நான் கணக்கு பார்க்கலாமா என்ற மனநிலையை புனித பவுலடியார் விளக்குகிறார். ஆகவே நம்மிடம் இருப்பதெல்லாம் இறைவன் கொடுத்தது, இறைவனுக்கு நன்றி சொல்கிறவர்களாக, இறைப்பணிக்காக நாம் எதையும் கொடுக்க தயாராக இருக்கிறவர்களாக, நம்மையே நற்செய்திக்காகவும் நம் வாழ்வின் வெற்றிக்காகவும் அர்ப்பணிக்கிற மனநிலை உள்ளவர்களாக மாற நாம் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நம்முடைய பனையூர் ஆலயத்திற்கு ஏற்கனவே உதவி செய்து புதிய ஆலயத்திற்கும் உதவி செய்வதாக இருக்கின்ற திருவாளர் ஜார்ஜ் சென்னை அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய தொழில் வளர்ச்சி அடைவதற்காகவும் இந்த திருப்பலியை நாம் உபயோகம் செய்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். மேலும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சைனாவிலே மருத்துவ பணி படிக்கின்ற இளைஞன் பியோ ஜோசப் தன்னுடைய பிறந்த நாள் ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய படிப்பு வெற்றியையும் பெற்றோர்களுக்கு ஆசிரியை பெற்றுக் கொடுக்க இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நாம் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண சூழ்நிலையாகி வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் இந்த திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா மீது கொண்ட பேரன்பினால் புனித லாரன்ஸ் என்னும் திருத்தொண்டர் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறை சாட்சியாய் விளங்கினாரே. அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத் தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் உள்ளத்தில் தாராள மனமுடையவர்களாய் எங்களையே நற்செய்தி பணிக்கு அர்ப்பணிக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 6 முதல் 10 இறுதியாக. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்காக தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? விதைப்பவருக்கு விதையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் யார் என்று கேட்டால், கடவுள் நம்மை பல ஆசீர்வாதங்களால் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லலாம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்துள்ள அளவுக்கு நாமும் நம்முடன் வாழும் ஏழை எளியவர்களை ஆசீர்வதிக்கவும் பகிர்ந்து வாழவும் அழைக்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை சொல்லலாம். Our God is a generous God. He has blessed us with many opportunities and He expects us to share the blessings we have received from Him with others. இந்த மேலான தன்மை நம் இறைவனுடைய குணமாக இருக்கிறது. இன்றைக்கு பல தவறான போதனைகள் வழங்கப்படுகின்றன. கடவுளுக்கு நாம் காணிக்கை கொடுக்கவில்லை என்றால், அல்லது கடவுளுடைய ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்கவில்லை என்றால், அல்லது நாம் தாராளமாக கொடுக்கவில்லை என்றால் கடவுள் நம்மை சபித்து விடுவார். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். கடவுள் நாம் கொடுக்கும் அளவுக்கு தான் கொடுப்பார். கடவுள் நாம் குறைவாக கொடுத்தால் குறைவாகத்தான் கொடுப்பார். நாம் நிறைவாக கொடுத்தால் நிறைவாக கொடுப்பார் என்று சொல்வதெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே கடவுளை, அவருடைய மேலான அபரிமிதமான ஆசீர்வாதம் வழங்குகின்ற தன்மையை, அவருடைய தாராள குணத்தை நாம் மட்டம் தட்டுவது போல இருக்கிறது. சில தாம் தோன்றி பெந்தெகோஸ்தே சபைகள் மற்றும் தனிநபர் கடவுள் மனிதராக தங்களை ஆராதிக்கும்படி அழைக்கின்ற இயேசு அழைக்கிறார் போன்றவர்களும், இயேசு விடுவிக்கிறார் போன்ற ஜீசஸ் ரெடீம் சபைகளின் மோகன் சிக்கலும், பால் திலகரன், சாது செல்லத்துறை, ஆலன்பான் போன்றவருடைய போதனைகளில் ஒரு சில பகுதிகளை நான் பார்த்தேன். நீங்கள் கிறிஸ்தவ ஊழியத்துக்கு, அதாவது அவர்கள் சபைகளில் வைத்திருக்கிற ஊழியங்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்தால் கடவுள் உங்களுக்கு அளவிட முடியாத ஆசிரியை வழங்குவார் என்று போதிக்கிறார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கூட மேலோட்டமாக பார்க்கிற நமக்கு தெரியும். இது கடவுள் தாராளமாக உதவுகிறவர்களுக்கும் பெரிய அளவில் நன்கொடை கொடுக்கிறவர்களுக்கும் மட்டுமே தாராளமாக உதவுவார் என்ற தவறான கடவுளை பற்றிய கருத்து பரவுவதாக நான் பார்க்கிறேன். கொடுக்கிறவர்களுக்கும் கொடுக்க முயற்சிக்கிறவர்களுக்கும் மட்டுமே ஆண்டவர் மனம் இறங்குவார் என்று கடவுளின் கருணையை தவறாக சித்தரிப்பதாகவும் நான் பார்க்கிறேன். சரியான போதனை என்பது நாம் முகமலர்ச்சியுடன் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஏனெனில் நாம் கடவுளிடம் இருந்தே நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் நமது நற்செயல்களை கண்டு மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, கடவுளே அனைத்து அருட்கொடைகளின் துவக்குனராக இருக்கிறார். கடவுள் நமக்களித்த ஆசீர்வாதங்களின் வெளிப்பாடுதான்
நாம் நன்கொடையாகவும் பிறரன்பு சேவைக்கான உதவிகளாகவும் நாம் செய்கின்ற செயல்கள், நமது வாழ்வு, விசுவாசம், திறமைகள், வலிமைகள், கடவுளின் அன்பை வெளிப்படுத்தும் நல்லுள்ளங்கள், நம்முடைய பெற்றோர்கள், உறவுகள், குடும்பம், இவை அனைத்துமே கடவுளின் கொடைதானே. எல்லா நல்ல கொடைகளையும் கடவுளிடமிருந்தே வருகின்றன என்பதை நாம் மறந்துவிட வேண்டியதில்லை. நமது வாழ்வில் கடவுளின் பராமரிப்பு, அக்கறையை அறிய கடவுள் வழங்கியுள்ள கொடைகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும். கடவுள் எனக்கு அளித்திருக்கிற கொடைகளை நான் அறிகிற போது, கடவுள் என்னை ஆசீர்வதித்து இருக்கிற மேன்மையை உணர்கிற போது, நான் கடவுளையும் கடவுளுடைய மக்களையும் நான் ஆசீர்வதிக்கிறவனாக மாறுகிறேன். என்னிடம் இவ்வளவு கொடைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று ஒருவன் நன்றியோடு நினைக்கிற போது அதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவனாக அவன் மாறுகிறான். உள்ளதிலிருந்து கொடுப்பது பகிர்வு, உள்ளதையெல்லாம் கொடுப்பது தியாகத்தின் உச்சநிலை என்பார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே தாராள குணத்தை, ஜெனராசிட்டியை பற்றியும், இன்றைய நற்செய்தியில் தியாகம், சாக்ரிஃபைஸ் பற்றியும் நமக்கு விளக்குகின்றன. முதல் வாசகம் முக மலர்ச்சியுடன் கொடுப்பவர் பற்றி கூறுகிறது. இக்கருத்தை திருப்பாடல் 12 சங்கீதம் 112 அழகாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். திருப்பாடல் 112 வசனம் 5 மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், அவர்களிடம் அலுவல்களில் நீதியுடன் கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதே சங்கீதம் வசனம் 9 அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு இருந்தனர், அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும், அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் வேதத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அதே போல நற்செய்தி நம்மையே நாம் முழுமையாக பிறருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறது. இருப்பதிலிருந்து எடுத்துக் கொடுப்பது, கிள்ளி கொடுப்பதும் அள்ளி கொடுப்பதும் அல்ல, உன்னையே கொடுக்கின்ற ஒரு மனநிலை தான் கிறிஸ்தவ மனநிலை என்கிறது. இறக்கவும் தயாராக வேண்டும். இன்னொருவன் வாழ்வதற்கு நான் என் உயிரை கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட கொடுக்கிற மனநிலை தான் இயேசுவின் மனநிலை. இயேசுவின் மனநிலை தான் கிறிஸ்தவனுடைய மனநிலையாக வேண்டும் என்றுதான் அந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலனளிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அதுபோல அவர் கோதுமை மணியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி தன்னையே அழித்துக் கொண்டுதான் அவர் உயிர் தெழுந்து வந்தார். விதைக்கப்படுகிற விதைகள் எல்லாம் அவை புதைக்கப்படுவதில்லை, அவை விதைக்கப்படுகின்றன. கிறிஸ்தவன் என்பவன் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டவன். அவன் தன்னை அழித்துக் கொண்டு புதிய ஒரு படைப்பாக மேலோங்கி வரும்போது அவனுக்கும் பலருக்கும் அவன் பலனளிக்கிறவனாக மாறுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தியாகமான வாழ்வு வாழவே பிறரை வளர்க்கவும், அந்த தியாகமே மற்றவர்களை வளர்த்துள்ளது. ஒரு சிலருடைய தியாகங்களே பலருடைய வாழ்க்கையில் மறுவாழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் தொண்டு நிறுவனங்கள், சமூக சேவை மையங்கள், இவையெல்லாம் பாருங்கள். அன்னை தெரசா என்ற ஒருவர் தன்னை அழித்துக் கொள்ள தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு நம் நாட்டிற்கு வந்து பல்வேறு துன்பங்களை சந்தித்து அவர் செய்த முயற்சி எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே பிரகாசமான மறுவாழ்வை ஏற்படுத்தியது. ஆக ஒருவர் தன்னை வருத்திக் கொள்கிற போது, அழித்துக் கொள்கிற போது அதிலிருந்து வாழ்வு பிறப்பது பலருக்கு வாழ்வாக அமைவதை நாம் பார்க்கிறோம். அது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவதன் வழியாகவே மிகுந்த விளைச்சலை கொடுக்க முடியும் என்று கூறும் இயேசு, பாவிகளான நமது மீட்புக்காக தம்மையே முழுமையாக சிலுவையில் கையளித்து அந்த சொன்ன வசனத்தை அவர் உண்மை என்று நிறுவுவதை பார்க்கிறோம். அவருடைய மரணத்தாலும் அவருடைய உயிர்ப்பாலும் தான் மனித குலம் புதுவாழ்வு பெற்றது, உயிர்ப்பு என்ற கொடையை பெற்றது. இதை இன்னும் விளக்கமாக புனித பவுலடியார் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1-15 வரை ஒரு கிறிஸ்தவன் என்பவன் எப்படி உதவி செய்கிறவனாக, பகிர்கிறவனாக, தாராள குணப்படைத்தவனாக, முக வளர்ச்சியோடு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதை பார்க்கிறோம். மாசிதோனிய திருச்சபைக்கு, கொரிந்து நகரத்தில் இருந்த மாசிதோனிய திருச்சபை மக்களிடம் புனித பவுலடியார் போதிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மாசிதோனியா என்பது மிகுந்த தியாகம் நிறைந்தவர்களுடைய திருச்சபை. அவர்கள் நான் கேட்டபோது தியாகத்தோடு கொடுத்தார்கள். யாருக்காக? யூதேயாவில் கஷ்டப்படுகிற திருச்சபை மக்களுக்காக நான் அவர்களிடம் வேண்டினேன், உதவி வேண்டினேன். அவர்கள் தாராளமாக கொடுத்தார்கள். அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்பதை சொல்கிறார் பாருங்கள். வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள்.
அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேரு தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என என்னிடம் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அந்த திருச்சபைக்கு உதவி செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடும், எங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளும் தயவு செய்து என்று கெஞ்சி தங்களுடைய நன்கொடையை எல்லாம் கொடுத்தார்கள் என்று பவுலடியார் கூறுகிறார். மாசிதோனிய திருச்சபையின் இந்த தாராள குணத்தை கொரிந்து நகர திருச்சபைக்கு ஏன் சொல்ல வேண்டும்? அதற்கு சொல்லுகிறார், பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்களது அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு சொல்லுகிறேன். மேலும் ஆர்வத்தோடு கொடுத்தால் தாம் நிலைக்கு ஏற்றவாறு எவ்வளவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும். இங்கே கரெக்டா ஒரு கிறிஸ்தவ மனநிலை. உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் இயன்றதை எல்லாம் கொடுக்க வேண்டும். உங்களால் இயன்றவரை நீங்கள் கொடுங்கள், கடவுளுக்கு அது ஏற்புடையது என்கிறார். தம்மிடம் இருப்பதற்கு கூடுதலாக யாரும் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லுகிறார். கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டியதில்லை. ஆக இந்த மனநிலையில ஒரு சமநிலை சமுதாயத்தை கிறிஸ்தவ சமூகம் உருவாக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், நம்ம புதுக்கோட்டையில பல்நோக்கு சமூக சேவை மங்கம் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாத நிலைமை வர வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற அதுதான் சமநிலை சமுதாயம். அதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது, அவர்களின் குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும் போது உங்கள் குறையை அவர்கள் நீக்குவார்கள். ஒரு கிறிஸ்தவ சமூகம் என்பது இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கின்ற அந்த சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கத்தான் நம் பள்ளிகள், நம்முடைய சமூக சேவை மையங்கள், இல்லாதவர்களும் மருத்துவ உதவி பெற மருத்துவமனைகளை எல்லாம் கிறிஸ்தவம் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஆக இதனுடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த விவிலியத்தினுடைய மையங்கள் தான். எத்தனையோ பேர் தாராளமாக கொடுத்த உதவியில் தான் பல பள்ளிகள், பல கல்லூரிகள், பல மருத்துவமனைகள் உலகமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இங்கே பவுலடியார் விடுதலை பயண நூல் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மக்களுக்கு பாலைவனத்திலே மன்னா பொழிந்தது. கடவுள் சொன்னார், நீங்கள் அன்றன்றைக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. ஒரு சிலர் கொஞ்சமாக எடுத்தார்கள், ஒரு சிலர் நிறைய எடுத்துக்கொண்டார்கள். கொஞ்சமாக எடுத்தவர்களுக்கும் நிறைய எடுத்தவர்களுக்கும் அவர் சொன்னது, மிகுதியாய் சேர்த்திருந்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேர்த்திருந்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை, காண்டவர் எல்லாரையும் நிறைவுபடுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தாராள குணத்தையும் தியாகத்தையும் ஜெனராசிட்டியையும் சாக்ரிஃபைஸை பற்றி நாம் தியானிக்கிற போது கடவுள் நம் மீது பொழிந்துள்ள செல்வங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இல்லாதவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்பதை விளக்குகிறார். அப்போதுதான் கடவுள் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இறைக்கிற கிணறுதான் ஊறும். வாட் கம்ஸ் அரவுண்ட் கோஸ் அரவுண்ட். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுக்காமல் உங்களுக்கு கொடுக்கப்படாது. இதெல்லாம் கிறிஸ்தவ போதனை. நாம் கொடுக்கிற போது எப்படி நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கலாம். கொடுத்தால் இருக்கிறது குறைந்து போகுமே என்று நினைப்பது இந்த உலகம். ஆனால் கிறிஸ்தவன் கொடுத்தால் எனக்கு கடவுள் கொடுப்பார் என்று நினைக்கிறவன். We are called not only to give to a need, but also to express our need to give in response to what God has already given to us. கடவுள் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறதுக்கு பிரதி பலன் நாம் செய். பிரதி என்பதுதான் நாம் கொடுக்கிறோம். நாம எதுவும் கொடுக்க முடியல, நம்மிடம் எதுவுமே இல்லை. நாம் எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டது. நான் என்னால் இயன்ற அளவுக்கு தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேனா? என்னை சுற்றிலும் தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை பற்றி நான் அக்கறை கொண்டிருக்கிறேனா? என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லாமையில், அவர்களை பற்றி என்னுடைய மனநிலை என்ன? எனது தேவை, உடல் நலம், விருப்பத்தை விட பிறருடைய தேவை, என்னை விட கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு அக்கறை இருந்திருக்கிறதா? இதெல்லாம் இறைவார்த்தை நமக்கு முன் வைக்கும் கேள்விகள். இயேசு தன்னை, தனது வாழ்வை, தேவைகளை விட நம்மையும் நமது மீட்பையும் பெரிதாக கருதியதனால்தான் சிலுவை வரை சென்று தனது உயிரையே கையளித்தார். இதுவல்லவோ நமது அன்பான கடவுளின் தாராள குணம். நம்மை கடவுள் இந்த அளவுக்கு அன்பு செய்து தன்னையே நமக்காக கொடுத்துள்ள போது நாம் அவருக்காக, அவருடைய மக்களுக்காக நமது செல்வங்கள், நேரம், அன்பு கொடைகளை வழங்கி நம் கடவுளின் புகழ் பாட வேண்டாமா? ஆமென்.
உனக்கென்று நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென்று நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமன பணிந்து மகிழ்கின்றேன், பதமன பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனியே உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனியே உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பின் சிறந்ததை தருகின்றேன், படைப்பின் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்கவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தந்தையே, புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிள்ளைகளை அழைத்து இரக்கமுள்ள ஆண்டவரே, வேறு சாட்சியின் விழாவில் நாங்கள் பேரும்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை எங்கள் மீட்புக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் என்னும் திருத்தொண்டர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும் செயல்களை உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகும் சாட்சியாக திகழச் செய்தேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலையில் இடையிலாத ஒரு மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னத
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை புனித காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின் ஊழியமுடைய தகுதியற்ற எங்களை இப்பீடத்திற்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளப் போகும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எம் பங்கு மக்களுக்காகவும் இத்திருத்தல பயணிகளுக்காகவும் இந்த திருப்பலியை உபயோகம் செய்யும் திருவாளர் ஜார்ஜ் குடும்பத்திற்காகவும் அவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் பியோ ஜோசப் என்னும் இளைஞரையும் ஆசீர்வதியும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உம் திரு அவையின் மக்கள் அனைவரையும் அன்பிலை நிறைவடைய செய்திடலாம். தந்தையை நீர் உலகிலிருந்து மனம் அடைத்துக் கொள்ள அடியார்கள் ஒவ்வொருவரையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். அண்மையில் மரணமடைந்த என்ஜினியர் எட்வர்ட் என்னும் மடியாரை விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். இந்த கொரோனா தொற்றிலே மறித்த எல்லா ஆன்மாக்களையும் இரக்கமுள்ள தேவனாய் நீர் அவர்களை கனிவோடு உடைய ராஜ்யத்தில் வரவேற்றருளும். இவ்வுலகில் வாழும் எங்கள் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணித்தாயான பெரும் துன்பமுடிச்சுகளை அவருக்கு அறியார். அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் கணவன் புனித சூசையப்ப, இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கியத்துவராயிருந்த புனிதர்களோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமல்ல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அந்தகார சக்திகள், கொரோனா என்ற தொற்று கொடுமை எல்லாவற்றிலிருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலை அளித்து எங்களுக்கு அமைதி என்ற கொடையை வழங்குவீராக. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் பயமும் கலக்கமும் இல்லாமல் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எவ்வளவோ கொடைகளை எல்லாம் மறந்து உமக்கு நன்றியற்றவர்களாகவும் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள மனமற்றவர்களாகவும் இருக்கிற எங்களுடைய கருமித்தனத்தை கண்ணோக்காமல் ஆண்டவரே மீது விசுவாசம் கொண்டு இருக்கிற எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இம்மண்ணிலே கோதுமை மணியாக விழுந்து மடித்தவர். அவருடைய மரணத்தில் தான் நாம் வாழ்வுக்கு பிறந்தோம். மரிப்பதற்காகவே பிறந்தவர். மரணத்துக்குரிய நம்மையெல்லாம் விண்ணுக்கு பிறக்க தகுதியுள்ளவர்களாக்கினார். என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தார், நீங்கள் வாழ்வீர்கள் என்றவர் நம்மை வாழ வைக்க தன்னையே அளித்துக் கொண்டார். கிறிஸ்தவ மதத்தினுடைய மையமாக இருக்கிற இந்த நற்கருணை, இதை உண்கிறவர்கள் தங்களை பற்றி கவலைப்படாமல் தன்னலம் தேடாதவர்களாய் மற்றவர்களை வாழ வைக்கிறவர்களாய் இருக்க அழைக்கிறார். இந்த ஆண்டவருடைய திருவிருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே, விருந்தே விருந்தே அன்பின் விருந்தே, மருந்தே மருந்தே வாழ்வின் மருந்தே, திண்ணக வாழ்வின் முன் சுவையாய் என் சுவை வாழும், மன்னக வாழ்வும் அன்புறவே கரங்கள் தாரும், திண்ணக வாழ்வின் முன் சுவையாய் என் சுவை வாழும், மன்னக வாழ்வும் அன்புறவே கரங்கள் தாரும். உணவே உணவே
துணையாகுமே. பசிதாகம் இல்லாமல் செய்கின்ற உணவே விசுவசித்து ஏற்போர்க்கு தெரியாத அமுதே. பணிந்தும்மை அணுகுகிறோம் கனிவோடு வருவாய். உணவே உணவே உயிருள்ள உணவே 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 அழியா உணவே விருந்தே விருந்தே அன்பின் விருந்தே வருந்தே வருந்தே வாழ்வின் மருந்தே. எனக்கு தொண்டு செய்பவர் என்னை பின்பற்றுகிறார், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கடவுள் புனித சூசை பொருளியாக ஆசீர்வதிப்பாராக. தாராள குணத்துடன் முகவளர்ச்சியோடு நற்பணிகளுக்கு உதவுகிறவர்களாகவும் கிறிஸ்துவை போல அர்ப்பணத்தினால் பலர் வாழ்க்கையில் புதிய விடியலை உருவாக்கும் மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. கன்னிமரியே